லால் சலாம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதுவும் பெரிய ரஜினி சாரை வந்து திட்டுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வேற. ஏன் தலைவா, அவர் லெஜெண்ட் தலைவா. அங்கே போனால் பெரிய செட்டப்பு, ஒரு 500,000 பேர் கூட்டம். தலைவர் கேட்டப்ப நம்ப ஐயோ தலைவர் கூட நம்பலா. படத்துலேயே பார்த்துட்டு ஒரு டைலாக் இருந்திருக்கும். அந்த டைலாக் ஆக்சுவலாக வேறு மாதிரி டைலாக். அது அந்த டைலாக் பேசுகிறத நம்மளை எப்படிலாம் கெடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐயோ மனுஷன் என்னையா இவர் இப்படி இருக்கிறாரு, ஐயோ கடவுளையா இருந்தாலும் வந்த சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட் வந்த டே சாப்பிட்டியான்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுதான் நீங்கள் அடிச்சது. நீங்க லைவா பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கோவப்பட்ட விஷயங்கள்லாம்? நிறைய பார்த்தேன். தப்பு பண்ணால் கண்டிப்பாக அடிக்கக்கூடியது. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஆக்டர் தர்மராஜன் இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணே. வணக்கம். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர், வணக்கம். உங்களை சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. நீங்களும் இப்படி கையை தூக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆக்ஷன் சொல்ல முடியல அதானே? சொல்லுங்க. ஓவரலா போயிடுச்சு, அதனாலதான். சரி, பரவாயில்ல, சந்தோஷம். உங்களை டே 1ல இருந்து பாக்குறதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே அந்த ஒரு கெட்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து கொரோனாக்கு அப்புறம் இந்த ஒரு லுக்கை வச்சிருந்தாரு. ஆமா, நீங்களும் இது வச்சு என்ன டக்குனு விஜய் சேதுபதி வந்துட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் ஜெர்க்காச்சு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது. அப்புறம் நம்ம என்ன பேச பழக அவருக்கு லெஜெண்டுங்க விஜய் சேதுபதி. அவருக்குள்ள நம்ம கூட கம்பேர் பண்றீங்களா? இருந்தாலும் தெரியும், நண்பர் தான் அவரு, தெரியும். இருந்தாலும் அவரை நம்ம கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவரு வேற, நம்ம வேற. டக்குன்னு பார்க்கும்போது அப்படி இருந்துன்னு சொன்னேன். ஸோ இந்த கெட்டப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க அவரை பார்த்து வச்சீங்களா இல்லை நார்மலாவே? அவரை பார்த்துலாம் வைக்கல தலைவா. நான் வந்து முடி நிறைக்க ஆரம்பிச்சது, கையடிக்க ஆரம்பிச்சேன், மூஞ்சி கருப்பாச்சு. அதை விட்டுட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி விட்டேன். இடையில உடம்பு சரியில்லாம இருந்தேன். அப்ப டை அடிக்காம விட்டதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அதுதான் நீங்க ஸ்கோர் போட்டு இந்த கெட்டப் தான் நீங்க எடுக்க முடியல. என் வீட்டுக்காரமாக கேட்குறாங்க, என்னங்க எப்பதாங்க உங்க மூஞ்சி முழுசா பார்த்தேன், கல்யாணத்தப்ப பார்த்தது, என்னங்க நீங்க தாடியோட இருக்கீங்க அப்படின்றாங்க. நான் வேற என்னமா பண்றது, இந்த முடியை வச்சாதான் ஏதோ நடிக்க கூப்பிடுறாங்க, காசு கொடுக்குறாங்க. அதுதானே மெயினு. ஒரு உருவம் தான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப. ஆமா, வேற வழியே இல்லை. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கீங்க. சந்தோஷம். லால் சலாம்ல நான் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்க சீன் நம்ம என்ன அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஏன்னா பிரசாத் லேப்ல அதிகமாக உங்களை பார்த்துருக்கேன், உங்களோட பயணிச்சிருக்கிறேன். நம்மள ஒருத்தர் வந்து ஒரு படத்துல நடிக்கிறப்போ சந்தோஷம். லால் சலாம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதுவும் பெரிய ரஜினி சாரை வந்து திட்டுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வேற. ஏன் தலைவா, அவர் லெஜெண்ட் தலைவா, அவர் பெரிய லெஜெண்ட் தலைவா. காலாகாலமா அவரு தான் தலைவர். சூப்பர் ஸ்டார் அவரு. தமிழ் சினிமால அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்தாங்க, நான் சூப்பர் ஸ்டார், நீ சூப்பர். யாரும் சூப்பர் ஸ்டார் ஆகலையா? அவரு தான் சூப்பர் ஸ்டார். லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். வேற யாருமே கிடையாது. அவர் போனதுக்கு அப்புறம் யாருக்காவது கொடுக்கலாம் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை. அது தானு சார் கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார். அதை யாருக்காவது கொடுக்கலாம். அவர்கிட்டே கேட்டு அவரே கொடுக்கட்டும் யாருக்காவது. அவர் தான் இருக்கிறவர். லால் சலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நண்பர்கள் சேது பாண்டியன், இவர் இருக்காரு, ரொம்ப தண்டபாணின்னு சொல்லிட்டு நண்பர், இவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. அப்போ கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். போயிருந்தப்போ நீங்கள் சரிண்ணே நான் சொல்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஆனால் இது மாதிரி 7ஆம் தேதி ஷூட்டிங்கு, 7ஆம் தேதி படம் பூஜை, நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நான் நடிக்கிறேண்ணா. அதில் சரி இல்லை, ஓகே 7ஆம் தேதி தானே, நான் வந்துடுறேன். எங்கே அப்படின்னா இப்போ செஞ்சு அப்படின்னா சரி போயிட்டேன். போனால் அப்படியே ஊருக்குள்ளே ஒருத்தர் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 10 பேரில் நம்மளும் ஒரு ஆள் ஊருக்குள்ளே அப்படின்னு தான் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் ஒரு சீன் கிடைக்க ஆரம்பிச்சு. திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங்கு, பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கு கூப்பிட்டாங்க. போயிட்டோம். போனோம். சரி எதா எல்லோரும் கூட 10 நாளில் 10 பேர் கூட நடிக்கிற மாதிரி தானே நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் போயிட்டேன். போனால் அங்கே போனால் பெரிய செட்டப்பு, ஒரு 500,000 பேர் கூட்டம். தலைவர் கேட்டப்ப நம்ப ஐயோ தலைவர் கூட நம்பலா. பார்த்தீங்களா, என் கூட பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் யார் தம்பிராமி அண்ணன், செந்தில் அண்ணன், அப்புறம் மூணார் ரமேஷ் அண்ணன், அப்புறம் நந்தகுமார், போஸ்டர் நந்தகுமார், இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன எந்த மூலைக்கு நம்ம இவங்களுக்கே ஸ்டேஜ் ஷேர் பண்றதே பெரிய விஷயம். தலைவர் கூட அப்போ திடீர்னு மேடம் கூப்பிட்டு அண்ணனை கூப்பிடுங்க, இந்த டைலாக் அண்ணனை பேச சொல்லுங்க. பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்ல பேசி காமிச்சிட்டேன். சரி அண்ணனே பேசும், வேறு யாரும் பேசக்கூடாது. ஆக்சுவலாக டைலாக் வேறு, சின்ன டைலாக் தான். அதாவது உங்களுக்கு என்னவா இருந்தது டைலாக்? உங்களுக்கு அது சொல்லக்கூடாதுல்ல, அது சொன்னால் தப்பாயிடும்ல, வேண்டாம். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சொல்லலாம், இல்லை இருந்தாலும் வேண்டாம். சரி, ஆனால் அது தப்பாயிடும்ல.
ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறதெல்லாம் இங்கே வந்து சொல்லிடுறாரு, அது வேண்டாம். ஓகேங்களா, நல்ல டைலாக் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு டைலாக் இருந்திருக்கும். ஆமா. அந்த டைலாக் ஆக்சுவலாக வேறு மாதிரி டைலாக் அது. அப்போ வந்து பேசும்போது சரி அந்த டைலாக் பேசுகிறத நம்மளை எப்படிலாம் கெடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஓ இல்ல அந்த ரஜினி சாரோட பேசும் டைலாக்கே சொல்லலாம்ல. ரஜினி சார் கூட பேசுகிற டைலாக் நான் சொல்லலாம். சொல்லுங்க. என்னென்னா, பாய் நீங்கள் இந்த ஊர் தானே பாய், பார்த்து பேசுங்க பாய், உங்களெல்லாம் அன்றைக்கி ஊரை விட்டு இது பண்ணிடணும் அப்படின்றது தான் டைலாக். ஆக்சுவலாக வந்து தலைவர் கூப்பிட்டார், இந்த டைலாக் யார் பேசுகிறாங்க, அண்ணன் தான் பேசுகிறாங்க, அண்ணன் சொல்லு டைலாக் சொல்லி காமிச்சேன் தலைவர், நான் உங்கள் முகத்துக்கு இந்த டைலாக் நல்லா இல்லைண்ணே அப்படின்ட்டு. ஏ பாய் உன் ஊராயா, உன்னெல்லாம் அன்றைக்கே நான் பாகிஸ்தானை விரட்டி விட்டுருக்கணும், பாகிஸ்தானை விரட்டி விட்டுறது என் தப்பு அப்படின்னா ஏதாவது ஒருத்தர் சொல்லுவார், நாக்கு அறுத்துடும், இந்த பார் பாய் சொல்லி மொத்த பேர் நாக்கு நான் அறுத்துடும் அப்படின்னு சொல்லி பேசுவேன். இதே டைலாக். ஆனால் சன்சாரில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால அந்த டைலாக் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த டைலாக் வந்தால் நல்லா தான் இருந்திருக்கும், இருந்தாலும் அந்த டைலாக் பேசுவேன். ஏன்னா தலைவர் நான் பேசினதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் பேசுவார், இந்து முஸ்லீம் ஒத்துமையை பற்றி. அது ரொம்ப அழகா இருக்கும். அது தலைவர் பேசும்போது இன்னும் அது தலைவர் பேசும்போது இன்னும் அழகா இருக்கும். ஆமா, அது விஷயங்கள் அழகா. ஏன்னா இந்து முஸ்லீம் இப்படி தான், நாங்கள் வந்து பாகிஸ்தான், நாங்கள் இந்தியா அப்படின்லாம் இல்லாமல் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக பேசியிருப்பார். அந்த கண்டென்ட்டுக்காக தான், அந்த கண்டென்ட் இருந்ததுனால தான் நம்ம அந்த டைலாக் இருந்துச்சு, இல்லைன்னா இருந்திருக்காது. ஆமா. நான் அவர் கூட பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு என்னென்னா, ரஜினி சார் கூட நடிக்கிறோமா அப்படின்னு ஒரு பக்கம் மனசில் இருந்தாலும், ஆனால் ஒரே டேக்கில் முடிச்சுட்டோம். தலைவர் கூப்பிட்டு பாராட்டி சூப்பர் அப்படின்னாரு. கூட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினவர் கூட. பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐயோ மனுஷன் என்னையா இவர் இப்படி இருக்கிறாரு, ஐயோ கடவுளையா இருந்தாலு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னென்னலாம் பேசினாரு சொல்ல ஷேர் பண்ண. அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, நல்லது சொன்னாங்கன்னா ஆடியன்ஸுக்கு எங்களை ஆன்மம் தெரிஞ்சுப்பல. ஐயோ அவர் வந்து நான் பார்த்தீங்கன்னா சித்தர்ன்னு சொல்லுவார், ஒரு ஞானின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வெளில சொல்ல. எனக்கு ஆக்சுவலாக சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ரஜினி சாரை பிடிக்காது. ரஜினி சாரை பிடிக்காது, எனக்கு அப்போலேருந்து பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஒரே தலைவன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அண்ணன் சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த் தவிர வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. எந்த 1000 நடிகள் வந்தாலும் விஜயகாந்த் தவிர வேறு யாரையுமே பிடிக்காது எனக்கு. அப்படி ஒரு கேரக்டர் இருந்தவன். லால் சலாம்ல தலைவர் கூட நடிச்சதுக்கப்புறம் தலைவர் தான் எனக்கு பிடிச்சிது. ஏன்னா கல்லாங்கோட இல்லாத மனுஷங்க, மனசில் எதுவுமே இல்லாத பேசுகிற மனுஷங்க. எதாவது சொல்லுங்க, யாராவது வெளியில் பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, அதுக்கு நான் கூட உட்காந்து நான் பேசுறதுப்ப சொல்கிறேன். அவர் கூட பழகினதுக்கப்புறம் தலைவன் இவன் தான் மனுஷன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டேன். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இமயமலைக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, இதெல்லாம் போதுனா ஞானின்றதுனால தான் போகிறார், இல்லைன்னா போக மாட்டார். ஆனால் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ரஜினிகாந்த் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு விஜயகாந்த் தான் உயிர், விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சினிமா வர்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ரசிச்சிருந்துருக்கலாம். மன்றத்துல வேற இருந்த சிதம்பரத்துல. எஸ். அப்போ அதோட மன்றத்துல போஸ்டிங்ல வேற இருந்தேன்னு வச்சுங்களேன். விஜயகாந்த் சார் இறந்த அன்னைக்கு நியூஸ் லைவ்ல உட்கார்ந்தேன். ஈவினிங் வரைக்கும் அதெல்லாம் உட்காந்து விஜயகாந்த் சாரை பத்தி தான் பேசினேன். இதே மாதிரி முத நான் வந்து சென்னைக்கு வந்தப்போ என்னோட விஷயம் தான். முத நான் சென்னைக்கு வந்தப்போ சிறையில் பூத்த சின்னமலர்னு ஒரு படம் ரிலீஸ். பானுப்பிரியா கூட நினைக்கிறேன். சிறையில் பூத்த சின்னமலர்னு அந்த படம் வந்தப்போ கையில் காசு இல்லை, கம்மியாக தான் காசு இருக்குது. நேராக போய் உதயந்தேட்டில் தான் பஸ் ஏறி வந்துட்டேன். வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் தங்கினேன். சினிமா நடிக்கிறதுக்காக. சினிமாவில் நடிக்கிறதுக்காக நான் வரல. ஆக்சுவலாக வேற ஒரு வீட்டில் பிரச்சனைனால கிளம்பி வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினா ஒரு நாளுக்கு மேலே தங்க முடியல. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல. தெரியாமல் என்ன பண்ணேன், இந்த பக்கம் வந்தாக்க உதயந்தேட்டில் சிறையில் பூத்த சின்னமலர் தலைவர் படம் ஓடிட்டு இருக்கு. அன்றைக்கி தான் ரிலீஸ். ஓஹோன்னு இருக்குது. கையில் இருந்த காசு பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி இருந்த காசெல்லாம் போட்டு டிக்கெட் எடுத்து படத்தை பார்த்தாச்சு. படத்தை பார்த்துட்டு வெளில வந்தால் பசி தாங்கலாம், கையில் காசு இல்லை. என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே வேணும். விஜயகாந்த் பசியை விட விஜயகாந்த் படம் தான் முக்கியம்னு போன இருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேலே பைத்தியம். அப்படி இருக்கப்போ படம் பார்த்துட்டு வெளில வந்து பசி தாங்க முடியாமல் படுத்துட்டேன். பிளாட்பாத்திலே படுத்துட்டேன், மயங்கிட்டேன். பசி மயக்கம். சரி ஓகே அப்படின்ட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 10 ரூபா இருந்தால் நீங்கள் 2-3 வேளை சாப்பிட்டுடலாம். 10 ரூபாய் 20 ரூபா. ஓகே ஓகே. அந்த பீரியடில் படுத்துட்டேன். 80s 90s சொல்றீங்க? 90s தான். 89 அந்த பீரியட், 89 90s 91 அந்த பீரியடில். அப்போ என்ன பண்ண படுத்துட்டேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கேரக்டர் வந்து எழுந்திரியா பார்த்தா போலீஸ்.
யார் நீ என்ன இல்லை சார் பசி மயக்கத்தில் என்னால் முடியல அதனால் படுத்துட்டேன் சார் அப்படின்னு அழுதுட்டேன். பசி சார் சரி வாயா அப்படின்னு சொல்லி வண்டியில் கூப்பிட்டு போகிறாரு. ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஒரு பக்கம் பயம். ஐயோ ஆமா கூட்டு போய் நேராக கூப்பிட்டு போயிட்டு கேகேடியில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. சென்டரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு பின் பக்கத்தில் ஒரு இப்போ பஸ் ஸ்டாண்ட் அது. அங்கே வந்து ஒரு பரோட்டா கடை. அந்த பரோட்டா கடையில் கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்பார். சார் காசு இல்லை சார், காசு நான் நிறையா ஆட்டி சாப்பிடவே கூடாது, எவ்வளோ சாப்பிட முடியாது சாப்பிடுவேன். நம்மளும் ஒரு கட்டு கட்டணும். இத்தனை நாள் பட்னியில் ஒரு கட்டு கட்டிட்டு என்ன கூப்பிட்டாரு, அப்பா தம்பி சாப்பிட்டான், நான் காசு கொடுத்துறேன், அவனை நீ வேலைக்கு வச்சுக்கோ. ஓ ரெக்கமெண்டேஷன் யார்? போலீஸ். ஓ அவனை வேலைக்கு வச்சுக்கோ. அந்த மனுஷன் இன்னைக்கு நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னா அவர் ஒரு காரணம். அவனை வேலைக்கு வச்சுக்கணும். அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படி ஒன்று வர ஆரம்பிச்சு நடிப்புகள் ஒவ்வொரு இதாக சினிமா துறை அப்படி இப்படின்னு வந்தாச்சு. அப்படி வந்து ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ண அங்கே ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா இவங்கெல்லாம் நடிக்கும்போது நம்ம நடிக்கக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சது தான் நடிப்பு வாழ்க்கை. சிறப்பு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜயகாந்த் அவர்களை வந்து நான் வந்து ரசிகனாக இருந்தேன், ரசிகர் மன்ற தலைவராக இருந்தேன், அது சம்திங் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம சினிமா திரைக்குள்ளே வந்துட்டோம். அவரோட அந்த ப்ரொடக்ஷன்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவரை பற்றி கேள்விப்படுற விஷயங்கள், கண் கூட பார்க்குற விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டக்கூடாதான் நினச்சேன். முதல் தலைவரை வந்து பார்த்தப்போ என்னப்பா அப்படின்னா இது மாதிரி சார் அப்போ வந்து ஈஸ்வரன்லாம் இருந்தாங்க. ஈஸ்வரன் தெரியும், நடிச்சிட்டு இருப்பாரு எல்லா படத்துலையும். விஜயகாந்த் சார் கூட மொட்டை அடிச்சு நடிச்சிட்டு இருப்பாரு. அருமலை தான் பார்த்தா என்ன அப்படின்னா, இல்லை சார் இது மாதிரி அப்படியா, சரி ஓகே ஊர் பக்கம் போப்பா பார்த்துட்டு இல்லை அப்படின்னா, இல்லை சார் நான் சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் நடிக்க வேணாம்ப்பா கிளம்புப்பா அப்படின்ட்டேன். சரி விட்டேன். கட் பண்ணால் கொஞ்சம் நாட்கள் ஓட சினிமாக்குள்ளே வந்துட்டேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படம், வைகாசி பிறந்தாச்சு, விஜய் சார்து நாளைய தீர்ப்பு, நிறைய படங்கள், அஜித் சார் படம், ஏகப்பட்ட படங்கள் அப்படியே நாளைய தீர்ப்பில் பண்ணிருக்கேன். ஆமாம் நாளைய தீர்ப்பில் லாஸ்ட்டாக விஜய் சார் கூட பண்ண படம் வந்து மாண்புமிகுமானவன்னு ஒரு படம். எஸ்எஸ் சார் ஐயா இருக்காங்களே, அவங்க நிறைய படத்தில் அந்த படத்தில் அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க, நானும் நடிச்சுட்டே இருப்பேன். போயிட்டு அப்படியே வாழ்க்கைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு என்ன பண்ணேன், 93 94 காலகட்டங்களில், 95 காலகட்டங்களில் கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனைலாம் டக்குன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் எடுத்து மேனேஜராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கண்ணதாசன் ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் பார்க்கும்போது, அப்பா விஜயகாந்த் படம் இருக்கு, வந்து ஒர்க் பண்ணு, ஏதாவது வாங்கி தரேன். கரும்பு தின்ன கூலியா, சம்பளம் வாங்கிக்கலாம்ப்பா, மெம்பர் தான். நேராக போனால் அங்கே போனால் நம்ம நண்பர் சக்திவேல்னு ஒருத்தருக்காரு, அவரு நான் எல்லாம் சேர்ந்து ராஜ்யமும் ஒரு படம் பண்ணுறோம். அன்னைக்கு முதல் நாள் பூஜை ஏவிஎம் இல்லை, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கு பூஜை. இப்போ பார்த்துட்டு என்னடா இங்கே அப்படின்னா, நான் தானே மேனேஜர். நீ தான் மேனேஜரா? வேறு வழி இல்லை என்ன அப்படியே விஜயகாந்த் சார் சொன்னேன். அண்ணா இது மேனேஜர் பண்ண என்னடா சினிமாக்குள்ள நடிக்கிறேன்னு வந்தேன், கட் பண்ண ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டேன், மேனேஜர் ஆகிட்டேன் அப்படின்னா. ஆமாண்ணே வாழ்க்கை அப்படி தான் ஓட்டணும். அப்போ அந்த பழக்கங்கள் வந்துச்சு, அவர் கூட போயிட்டு இருந்துச்சு. ராஜ்யம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ஒரு நல்ல படம், ஆனால் ஓடலை. ஏன் ஓடலைன்னு நமக்கு தெரியாது. அப்படி தான் வாழ்க்கைகள் ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் படங்கள் நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஹிந்தி ஒர்க் பண்ணேன், தமிழ் ஒர்க் பண்ணேன், கன்னடம் ஒர்க் பண்ணேன், மலையாளம் ஒர்க் பண்ணேன். மலையாளத்தில் மிஸ்டர் பட்லர் ஒர்க் பண்ணுவேன். ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மிஸ்டர் பட்லர் ஒர்க் பண்ணி திலீப் சார் எனக்கு பழக்கம். மலையாளத்தில் திலீப் சார் இருக்கு, திலீப் சார் ராஜ்யத்தில் நடித்தாங்க, விஜயகாந்த் தம்பியாக நடித்தாங்க. இப்படி பழக்கங்கள்லாம் அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய படம் பண்ணிட்டேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ விஜயகாந்த் அவர்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க, நமக்கு கேள்விப்படுறோம் இப்போ இந்த மாதிரி அவர் யாருக்கும் பசியோட விட மாட்டார், சாப்பிட வச்சு அனுப்புவார், நல்லா கேர் பண்ணிப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ரொம்ப பிரமிச்ச, ரொம்ப உங்களுக்கு தோணுன விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கம்பெனியில் டீ காஃபி கொடுப்பாங்க, விஜயகாந்த் படம்னாக்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க. இதுவே பெரிய விஷயம் இல்லை. சிக்கன் மட்டன் இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும். வந்த சாப்பிட்டியா, ஃபர்ஸ்ட் வார்த்தை டே சாப்பிட்டியா, சாப்பிட்டியான்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதுதான் இன்னைக்கு அஜித் சார் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தோன்னே பாரு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கியா, இது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கியான்றது அப்புறம், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா தான் விஜயகாந்த் சார் இருப்பார். அதே தான் அஜித் சார் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா நல்ல சாப்பாடு கொடுக்கணும். எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு போட்டது விஜயகாந்த் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு. வேலை செஞ்ச கம்பெனிகளில் விஜயகாந்த் கம்பெனி அந்த எல்லா கம்பெனிலும் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு நல்ல சாப்பாடுகள் போட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் விஜயகாந்த் வந்து யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வர்றவங்கள அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்க வராதிங்கெல்லாம் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் பார்த்துருவார். என்ன பிரச்சனை சொல்லு, பண்ணி கொடுத்துறேன், ஃபர்ஸ்ட் சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிட வை, இப்படி தான் சொல்லி நான் கேள்வி. எந்த பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிடுவார் இல்லைன்னா, எந்த பிரச்சனை தான் சார்ட் அவுட் பண்ணாங்க. ஒரு சின்ன குட்டி கவர்மெண்ட் மாதிரி வச்சுங்களேன். அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்.
இழந்துட்டோம். வேற வீட்டுல மேல ஒருத்தன் இருக்கான்ல, நல்லவங்க எல்லாம் கூட இருக்குன்னு கூப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன் சீக்கிரம். கண்டிப்பா. நான் ஒரு விஷயம் நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து ரசிகர் மன்றத்த சந்திக்கிறாரு அப்படின்னா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஆளுகள் இருப்பாங்களாம். அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்கலாம் சாப்பிடணும் போறான். ஆனா இவரு போய் லஞ்ச் பிரேக்கோ, இல்ல ஏதோ காஃபி, டீ எதுவுமே சாப்பிட மாட்டாராம். நம்மள தேடி வராங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும். ரசிகர்கள் தான் அவருக்கு முக்கியமே. ஆ. என்ன பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் தான் முக்கியம். நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்திருக்குன்னு இல்ல சொன்னீங்க. நாங்க ஊர்ல இருந்து பஸ் கட்டிலாம் வந்திருக்கா, வந்தோடனே எல்லாத்தையும் போட்டோ எடுத்து கொடுத்து, "அப்பா நல்லபடியா போங்கப்பா, பார்த்து போங்கய்யா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா ரசிகர்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இல்ல, நான் சொல்ற காலகட்டங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கே வந்து இலவசங்கள் நிறையா. ம். இலவச கல்வி மையம், டியூஷன் சென்டர், இலவச கம்ப்யூட்டர் சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ம், ம், அந்த பேர்ல நான் சொல்றேன் 89, 90 கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பண்ணாரு. அவர் இன்னைக்கு தான் அவர் பண்ண ஆரம்பிக்கல. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணாரு. அரசியலுக்கு வராத முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சார். நல்லது பண்ண ஆரம்பிச்சார். ம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். அரிசி வாங்கி கொடுத்தாரு. இப்போ ஒண்ணுமே இல்லை சார். நம்ம இந்த பூகம்பம், இந்த கார்கில் போர் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் போச்சுன்னா சினிமால இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அவரோட பேமெண்ட் தான் இருக்கும். 10 லட்சமா, 20 லட்சமா, 5 லட்சமா, ஏதோ ஒரு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் இருக்கும். அவர் ஃபிக்ஸ் பண்றது வச்சு மத்த ஆர்டிஸ்ட் அவரை வச்சுதான் மத்தவங்க எல்லாத்துமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டு. இப்போ ஒரு தலைவர் நம்ம கூட இல்லை. அது ரொம்ப வருத்தம் தான் நமக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவரோட இது சமாதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க, அழுகுறாங்க, டெய்லி சாப்பாடு போடுறாங்க. இன்றளவும் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க பசங்களும் அண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான்றது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் தொடங்கி வச்சது. இன்னைக்கு வரைக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் அவரு உடம்பு சரியில்லையோ என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இல்லை நம்ம கூட. அவர் வந்து அன்னைக்கு ஜெயிக்க வச்சு 234 தொகுதி ஜெயிக்க வச்சு அவரை சிஎம் ஆக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் அவரோட ஆசை நடக்காம போயிடுச்சு. அப்படியே எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டார்ல சட்டசபையில போய், இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா போய் ஆப்போசிட் கேங்க அலற விட்டாரு. மிரண்டாங்கல்ல. அப்புறம் இது பத்தி மெயினா பேசணும். அவரு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு கருணையுள்ளம் இருக்கிறவரோ அதுக்கு ஈக்குவலா கோவக்காரரும் நம்ம நிறைய இன்டர்வியூல பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நீங்க லைவா பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி கோவப்பட்ட விஷயங்கள்? கோவப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தேன். தப்பு பண்ணா கண்டிப்பா அடிக்க கூட செய்வார். அப்படி இருக்கா? பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா அடிக்க கூட செய்வாருங்க. ஏதாவது சொல்லுங்க, இன்சிடென்ட் வச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எனக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராஜ்யம் ஷூட்டு ஹைதராபாத்தில் 8:15 ஃப்ளைட்டு. நான் வந்து 7:45 தான். ஆக்சுவலாக வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சிடலாம். எப்போ வேணாலும் போய் ஏறிக்கலாம். விஜயகாந்த் பேர் சொல்லிட்டு, தர்மராஜன் பேர், ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு யார் போகிறாங்களோ அவங்க பேர் சொல்லி ஏற்றிட்டாங்க. அப்போ தான் வந்து புக் பண்ணணும், அட்வான்ஸ் புக்கிங்லாம். அப்போ வந்து ஓப்பன் டிக்கெட் தான். ஓகே ஓகே. 8:15 ஃப்ளைட்டு. நான் 7:45 தான் நான் சொல்கிறேன். டிரைவர் நான் வெங்கடேசனான்ட்டு நம்ம அப்போ டென்ஷன் ஆனாரு. எங்க டென்ஷன் ஆனா ஏர்போர்ட் வாசல்ல வச்சு டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு தான் உட்கால மனுஷன் தப்புனா உட்கால மிருகமாயிடுறாயா அப்படின்னு அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். 1000% மிருகம் மாதிரி ஆயிட்டாரு. இன்னைக்கு அறிவு இல்லையடா, புடிச்சு நம்ம நம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்க? 8 மணிக்கா நீ வந்து சொல்ல, 7:45 வந்து சொல்ல, 8:15 ஃபிளைட்டுக்கு. அப்புறம் அடுத்த ஃபிளைட்டு மாத்தி போட்டு 9:15 ஃபிளைட்ல அனுப்பிச்சு விட்டேன். அதே மாதிரி பாசத்துல 1,00,000%. கோவத்துல 1000ன்னா பாசத்துல 1,00,000. நல்லது பண்ணா, நல்லது நினைச்சா கூடயே உனக்கு என்ன வேணுமோ பண்ணி தருவார். அவர்கிட்ட தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம்னா விட மாட்டாரு மனுஷன். அவ்வளவுதான், காலி பண்ணிடுவாரு மனுஷன். அடிச்சிருக்கிறதுன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி மூமெண்ட் நடந்திருக்கா? எனக்கு நடக்கல, மத்தவங்க நடந்திருக்கலாம். எனக்கு நடக்கல. பார்த்தது கேள்விப்பட்டது. தூரத்துல நல்லா எனக்கு அடி விழுல. உரிமையில தானே அடிக்கிறது. ஐயோ, அவர் அடிச்சாக்க அவர் கை நம்ம மேல படாதான்லாம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. நான் கூட ஒர்க் பண்ணேன் ரொம்ப காலங்கள். அவரை தான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவர்கிட்ட எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தைரியம், பயங்கர தைரியம். அதாவது சிவாஜி சார் இருந்திருப்பாங்க. சிவாஜி சார் இருந்தப்ப நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோல. போலீஸ்காரங்க பண்ண வேண்டியது இவரு பண்ணிருப்பாரு. துண்டு எடுத்து அடிச்சு போடா எல்லாம் இவர் வரதை பார்த்து அப்படி கூட்டவே செதறும். நம்ம ஊருக்காருல்ல, வெளியூருக்காரு கிடையாதுல்ல. ஆமா, அது என்னதான் ஒரு தமிழ்ல தமிழ்ன்ற ஒரு இது இருக்கும்ல. இன்னொன்னு அவர் அடிக்கும் போது கூட பாத்தீங்க அப்படின்னா கை கூட வாங்க முடியாது. துண்டு வச்சு இது பண்ணுவாரு. துண்டு அடிச்சு வலிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் அவருக்கான ஒரு மரியாதை. கோவம் மட்டும் தான் முகத்துல இருக்கும். அடின்றது பஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஏன்னா அவர் சொன்னா எல்லாம் கேட்பாங்க. ஏங்க
கடைசிங்க கடனையே அடைச்சாடுறாங்க. ஆமா. இதுக்கு மேல என்ன வேணும்? உண்மை, உண்மை. எல்லாத்தையும் ஃபாரின் கூட்டு போய் அடைச்சாடுறாங்க. மலேசியா கூட்டு போய் ஒரு ஈவென்ட் நடத்தி இதுக்கு மேல என்ன வேணும்? அது கூட இன்னொன்னு கேள்விப்பட்டேன். மலேசியா போயிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல வராங்க. ட்ரெயின்ல ஃபுட் குடுக்க முடியாதுன்றதுக்காக டக்குனு இவர் கோஆர்டினேட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டாப்ல நிக்க வச்சு ஃபுட்லாம் குடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ஹேப்பியா. அவர் கூட இருக்கிற யாருமே பட்னியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்க ஃபர்ஸ்ட். ம், ம். அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ கூட இருக்க கம்பல்சரி சாப்பிடணும். ஆ. அதனால ராஜ்யம்பரத்தில் நல்லா சாப்பிட்டேன். என்ன பண்றது? அவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தான் சார் ஃபர்ஸ்ட். நல்ல சாப்பாடு இருக்கணும் சார். நிறைய இன்சிடென்ட் இருக்கு, நம்ம சொல்ல முடியாது. நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. தலைவர் இன்னைக்கு இருந்திருக்கணும். ஏன்னா கற்பனை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது.